சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு குழம்பு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு தண்ணியை வெளியே ஊற்றிட்டு திரும்ப தண்ணி இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நான் வந்து வெங்காயத்தாள் வாங்கியிருந்தேன். அதில் உள்ள வெங்காயத்தாள் எடுத்துகிட்டு வெங்காயத்தை மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கூடவே ஒரு 4 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு குக்கரை மூடி நல்லா விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 விசில் வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு குலைவாக வெந்துடும். நல்லா மத்து போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். கடைஞ்சது கூடவே தண்ணி தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சிட்டு தாளித்து விட்டுக்கலாம். கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து கூடவே கொஞ்சம் போல் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அது கூட தாளித்து நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருக்க அந்த பருப்பு கூட கொட்டி ஒரு கொதி விட்டு மேலே மல்லித்தலை தூவி இறக்கிட்டு சாதத்துக்கு கூட நெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சும்மா அடி தூளாக இருக்குங்க. தேவைக்கேற்ப உப்பையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. டக்குன்னு சிம்பிளாக உடம்பு சரியில்லை எனக்கு டக்குன்னு ஏதாவது குழம்பு வைக்கணும், சோம்பேறியாக இருக்குது குழம்பு வைக்கணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அடி தூளாக இருக்கும்.